வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்னேகப்பிரியா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அதிமுக என்பது தனி கட்சி கிடையாது என்றும் பாஜகவின் கிளை அமைப்பு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மத்திய பாஜக அரசு பன்முகத்தன்மைக்கு எதிராக உள்ளது என தெரிவித்தார் முதலமைச்சர். தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை முற்றிலும் புறக்கணித்த பட்ஜெட். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. ஈரான் மீது அமெரிக்கா தாக்கினால் பிராந்திய அளவில் மிகப்பெரிய பேராக மாறும். ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி எச்சரிக்கை. 19 வயது உட்பட்டவருக்கான ஆண்கள் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. 8 புள்ளிகளுடன் இந்தியா அரையிறுதி சுற்றுக்கு தகுதி. இனி விரிவான செய்திகளை காணலாம். அதிமுக என்பது தனி கட்சி கிடையாது என்றும் பாஜகவின் கிளை அமைப்பு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்திய நாட்டையும் தன்மானமிக்க தமிழ்நாட்டையும் காக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை லட்சியமாக கொண்டு அமைந்திருக்கும் நம் கூட்டணி என்று கூறினார். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை அழித்து ஒற்றை தன்மை கொண்ட நாடாக மாற்ற மத்திய பாஜக அரசு நினைப்பதாகவும், அவர்களை பொறுத்தவரை ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு பண்பாடு, ஒரே ஒரு தலைமைதான் இருக்க வேண்டும் என்ற பன்முகத்தன்மைக்கு எதிராக உள்ளதாகவும் தெரிவித்தார். அதிமுக என்பது தனி கட்சி கிடையாது என்றும் பாஜகவின் கிளை அமைப்பு என்றும் கூறினார். அந்த கிளை அமைப்பை சேர்ந்த பழனிசாமி, பிரதமர் மோடி கொடுக்காத வாக்குறுதிகள் அனைத்தையும் இப்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்தார். தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை முற்றிலும் புறக்கணித்த பட்ஜெட்டாகவே உள்ளது என தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது சமூக வலைதளத்தில் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் மத்திய பட்ஜெட் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்றார். மாநிலத்தின் அடிப்படை வளர்ச்சிக்கான தேவைகள், வேலை வாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், தொழில்துறை முதலீடு போன்ற முக்கிய துறைகளுக்கு எந்த தெளிவான அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என்றும் கூறினார். இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கீடு வழங்கப்படவில்லை என்றும், இது தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை முற்றிலும் புறக்கணித்த பட்ஜெட்டாகவே உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் ஒரு பெரும் போராக உருவெடுக்கும் என ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானில் அண்மையில் நடைபெற்ற மக்கள் போராட்டங்களை அந்நாட்டு அரசு ஒடுக்கியதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்று கூறினார். மத்திய கிழக்கு கடல் பகுதியில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் உள்ளன என்றும் எச்சரித்திருந்தார். இந்த சூழலில் ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி செய்தியாளர்களிடம் பேசிய போது, அமெரிக்கா போரை தொடங்கினால் அது இம்முறை ஒரு பிராந்திய போராக மாறும் என்று எச்சரிக்கை விடுத்தார். தங்கள் நாட்டின் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறினார். இந்த போராட்டத்தை பயன்படுத்தி வெளிநாட்டு சக்திகள் ஈரானின் முக்கிய நிர்வாக அமைப்புகளை சிதைக்க முயன்றதாகவும், அந்த முயற்சி தற்போது முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 19 வயதுக்குட்பட்டவருக்கான ஆண்கள் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. 19 வயதுக்குட்பட்டவருக்கான ஆண்கள் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடர் ஜிம்பாப்வேயில் நடைபெறுகிறது. இதில் குரூப் 2 பிரிவில் உள்ள இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணி 50 ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 252 ரன்கள் சேர்த்தது. அதிகபட்சமாக வேதாந்த் திரிவேதி 68 ரன்களும், கனிஷ்க் சௌஹான் 35 ரன்களும் குவித்தனர். பாகிஸ்தானின் அணியின் பந்துவீச்சு தரப்பில் அப்துல் சுப்ஹான் 3 விக்கெட்டுகளும், முகமது சயாம் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 46.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 194 ரன்கள் மட்டுமே சேர்த்து படுதோல்வி அடைந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சு தரப்பில் கிலான் படேல், ஆயுஷ் மத்ரே ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு வழிவகை செய்தனர். சிறப்பாக விளையாடிய கனிஷ் சௌஹானுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் 8 புள்ளிகளுடன் இந்தியா அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. அரக்கோணம் அருகே புதிய மேம்பாலம் கட்டுமான பணிக்கு அமைச்சர் ஆர். காந்தி அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் தக்கோளம் அருகே
அரக்கோணம் சென்னை மாநில நெடுஞ்சாலைகள் விருத்தசீர் ஆற்றின் குறுக்கே ரூபாய் 17,65,00,000 மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜையிட்டு அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிகள் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் நெடுஞ்சாலை திட்டங்களின் கோட்ட பொறியாளர் சுந்தரம், தக்கோலம் பேரூராட்சி தலைவர் நாகராஜன், நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன், ஒன்றிய செயலாளர் எஸ்.ஜி. பெருமாள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எண்ணூர் தாளங்குப்பம் பகுதியில் ரூபாய் 2,50,00,000 மதிப்பீட்டில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். எண்ணூர் தாளங்குப்பம் பகுதியில் மணலி சிபிசிஎல் நிறுவனத்தின் சமூக பாதுகாப்பு நிதியான ரூபாய் 2,50,00,000 மதிப்பீட்டில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டும் பணிக்கு பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் ஆகியோர் பங்கேற்று புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கு பூமி பூஜை போட்டு பணிகளை துவங்கி வைத்தனர். அப்போது புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி முடிக்கப்பட்டால் தாளங்குப்பம், நெட்டுக்குப்பம், முகத்துவாரக்குப்பம், காமராஜர் நகர், சத்தியவாணி முத்துநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1966ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. முன்னதாக பேராவூரணி தாலுகா அலுவலகத்தில் இருந்து பேண்ட் வாத்தியங்கள் முழங்க குதிரை நடனத்துடன் முன்னாள் மாணவிகள் பேரணியை பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் துவக்கி வைத்து கலந்து கொண்டார். பள்ளிக்கு சென்ற முன்னாள் மாணவிகளுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட ஆசிரியர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். பின்னர் ஒருவருக்கொருவர் சேர்ந்து படம் பிடித்துக் கொண்டு தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து இதில் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார், பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள், முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் என சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய பட்ஜெட் வளர்ச்சிக்கான பட்ஜெட் என்றும் அதில் பெண்கள், இளைஞர்களுக்கான சிறப்பான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழிசை தெரிவித்துள்ளார். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 9வது முறையாக நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இந்த நிகழ்வை சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை, மாநில, மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் பார்வையிட்டனர். அதன் பின்னர் பேசிய தமிழிசை, இந்தியாவும் தமிழகமும் வளர்ச்சி அடைவதற்கான மாபெரும் திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அடுத்த தமிழக பட்ஜெட் தேசிய ஜனநாயக கூட்டணி சமர்ப்பிக்கும் பட்ஜெட்டாக இருக்கும் என்றும் தமிழிசை கூறினார். இந்தியாவிலேயே தொடர்ந்து ஒரு பெண் நிதி அமைச்சர் தொடர்ந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நம் காஞ்சி பட்டை உடுத்தி நம் காஞ்சிபுர நெசவாளர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து அவர் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிற்கு நான் முதலில் பட்ஜெட்டை பற்றி சொல்வதற்கு முன்னால் தமிழக முதலமைச்சருக்கு எனது கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டை எல்லாரும் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பொழுது கிண்டலா ஒரு பதிவு போடுறாரு. எப்போ மூல திருக்குறளை வச்சு ஆரம்பிப்பீங்க, இதை விட திருக்குறளை அவமரியாதை செய்ய யாராலும் முடியாது. பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டுக்கு திருக்குறள் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் பெருமைப்படுவதற்கு பதிலாக பட்ஜெட் திருக்குறள் வச்சு ஆரம்பிப்பீங்க எப்போதும் போல கிண்டல் செய்கிறார். மத்திய பட்ஜெட்டில் கேரளம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய வரைபடத்தில் கேரளம் உள்ளதை நிதியமைச்சர் மறந்துவிட்டதாகவும் முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரளா கம்யூனிஸ்ட் கட்சியின் விசகட முன்னேற்ற பேரணி வடகேரளத்தின் கண்ணூர், காசர்கோடு, வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்காடு மாவட்டங்களில் நடைபெறவுள்ளது. அதன் தொடக்க விழா காசர்கோடு மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் பினராயி விஜயன் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்து பேசினார். அப்போது கேரள மாநிலத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்க பாஜக முயல்வதாக குற்றம் சாட்டினார்.
மத்திய பட்ஜெட்டில் கேரளா மாநிலத்திற்கு எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என கூறினார். பட்ஜெட்டில் கேரளா மாநிலம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் கேரளத்தின் தேவைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்திய வரைபடத்தில் கேரளா மாநிலம் உள்ளதையே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மறந்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தைப்பூச திருநாளில் ஏராளமான பக்தர்கள் வந்த நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்துள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தைப்பூச திருநாளையொட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் ராஜன் செல்லப்பா பேசினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் தைப்பூச திருநாளுக்கு அரசு விடுமுறை அறிவித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். பக்தர்கள் அதிக அளவில் வந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் ராஜன் செல்லப்பா கூறினார். விஜய் ஒரு தலைவனாக இருந்திருந்தால் கரூர் கூட்ட நெரிசலில் மக்கள் சிக்கிய போது அந்த இடத்தில் துணிச்சலாக நின்றிருப்பார் என்று நடிகர் பகில்வான் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கலையரங்கம் கட்டுவதற்கு பி.டி. செல்வகுமார் அடிக்கல் நாட்டினார். இந்த விழாவில் கலந்து கொண்ட நடிகர் பயில்வான் ரங்கநாதன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது எந்த கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையாகாத சிறந்த மனிதர் பி.டி. செல்வகுமார் என்று தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசலில் மக்கள் சிக்கிய போது அங்கிருந்து தப்பித்து ஓடியவர்தான் விஜய் என்றும் அவர் நல்ல தலைவனாக இருந்திருந்தால் அங்கேயே நின்றிருப்பார் என்றும் தெரிவித்தார். அவருடைய அப்பா பேச்சையே மகன் கேட்கல. எந்த ஒரு மனிதனையும் குரு பேச்சை கேட்கலாம் கூட பரவாயில்ல, அப்பா பேச்சை கேட்கணும். அப்பா பேச்சை கேட்காதவன் எப்படி மக்களுடைய தலைவன் ஆவான்? இந்த ஒரே கேள்விதான் என்னுடைய. அவங்க அப்பாவோட பேசுறது இல்லை, அவங்க அம்மாவோட பேசுறது இல்லை. நீ ஒரு தலைவன்னு சொன்னா நீ மேலே உட்காந்துட்டு உங்க அப்பா அம்மாவை கீழே உட்கார வைக்கிறியா? சொந்தமா அறிவு இருக்கா? சரி, வேண்டாம். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் வன்னியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் காடுவெட்டி குருவின் பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் ஆகியவற்றின் சார்பில் காடுவெட்டி குருவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. ஒன்றிய செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பாக்கம் சக்திவேல் கலந்து கொண்டு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன், உழவர் பேரியக்கத்தின் துணை செயலாளர் தமிழ்துறை, மகளிர் சங்க செயலாளர் தேவி, துணைத் தலைவர் லதா ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வன்னியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் காடுவெட்டி குரு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. வந்தவாசியில் மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் மச்சேந்திரன் தலைமையில் காடுவெட்டி குரு பிறந்தநாள் விழா நடைபெற்றது. நகர தலைவர் வரதன் முன்னிலை வகித்தார். அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குரு படத்திற்கு மரியாதை செலுத்திய பின் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் பணிக்குழு தலைவர் மணி, ஊராட்சி ஒன்றிய முன்னாள் துணைத் தலைவர் பாபு, நகர தலைவர் ராமஜெயம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உள்ளி ஊராட்சியில் குடிநீர் குழாயை உடைத்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊராட்சி தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உள்ளி ஊராட்சியில் உள்ள குடிநீர் குழாயை இரவு நேரத்தில் சமூக விரோதிகள் உடைத்து வருகின்றனர். இதனால் குடிநீர் சாலையில் வீணாகி செல்கிறது. இதற்கிடையே உள்ளி ஊராட்சி தலைவர் ஜெய்சங்கர் தனது சொந்த பணத்தில் வாழ்வுகளை புதிதாக வாங்கி உடைக்கப்பட்ட குடிநீர் குழாயையும் வாழ்வுகளையும் சரி செய்து கொடுத்துள்ளார். குடிநீர் குழாய்களை உடைக்கும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடிநீர் 4 கிராமத்துக்கு போகுது. கோப்பம்பட்டி, பட்டாம்பட்டி, இந்திரா நகர் எல்லாமே தண்ணி போயினுக்குது. பிரதி மாதம் விசேஷம் எதனா வந்தாக்கா உடனே மர்ம மனிதர் இந்த கேட்டு வாலை உடைச்சிட்டு தண்ணி வீணாகி கீழே போகுது. மக்களுக்கு குடிநீர் போய் சேரது கிடையாது. உடனே காலையில் மக்கள் தண்ணி வரலன்றாங்க. இதை வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேட்டு வாலெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறோம். உடனே மர்ம மனிதர்கள் ராத்திரியில் உடைச்சிட்டு போகிறாங்க. தண்ணி மக்களுக்கு சேரதில்லை. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இப்போ கூட இந்த கேட்டு வாலை ரெடி பண்ணி இப்போ தான் ரெடி பண்ணின்னுக்கிறோம். மத்தியானம் கரண்ட் வந்தால் மக்களுக்கு தண்ணி விநியோகம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக செஞ்சுன்னு இருக்கிறோம். தயவு செஞ்சு துறை சார்ந்த அதிகாரிங்க இது மேலே தக்க நடவடிக்கை எடுத்து இதை செஞ்சு கொடுக்குற மாதிரி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் தனியார் மருத்துவமனையில்
சிகிச்சை பெற்ற மாணவி உயிரிழந்த நிலையில் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கோரி பெற்றோரும் உறவினர்களும் மருத்துவமனை முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேவக்கோட்டை வட்டம் சருகணியை சேர்ந்த பாக்யராஜ் உமா இணையரின் இரண்டாவது மகள் ஜோஸ் நிகிதா காரைக்குடி சட்டக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். ஜனவரி 20ஆம் நாள் உடல்நல பாதிப்பால் அவரை தேவக்கோட்டை தியாகிகள் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். ஜனவரி 22 அன்று அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டதால் அவசர சிகிச்சைக்காக மாநகரில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சிகிச்சைக்கு முன்பே அவர் உயிரிழந்து உள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து சிவகங்கை அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினர்கள் உடலை பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் மாணவிக்கு முதலில் மருத்துவம் பார்த்த தனியார் மருத்துவமனையில் மருத்துவ அறிக்கையை உறவினர்கள் கேட்டு உள்ளனர். இதில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனை முன்பாக மாணவியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சு நடத்திய பின் அவர்கள் கலைந்து சென்றனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற நலம் காக்கும் மருத்துவ முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனி அறை ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய சிகிச்சை அளித்தனர். காலை முதல் மாலை வரை நடைபெற்ற முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இசிஜி, எக்கோ, ஸ்கேன் எல்லாமே ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு, இதுவே ப்ரைவேட்டுக்கு போயிருந்தா எனக்கு அமௌண்ட் கூட ஆயிருக்கும். இந்த முகாம் அமைச்சு கொடுத்து அரசுக்கு நன்றி. இந்த கேம்ப் என் பேர் வினிதா. என் தங்கச்சி நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்ல கூட்டிட்டு வந்தது ரொம்ப உதவியா இருந்துச்சு. பாராமெடிக்கல் படிப்புக்கும் நீட் தேர்வை கட்டாயமாக்கியுள்ள மத்திய பாஜக அரசை கண்டித்து காஞ்சிபுரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிடர் கழகம், மக்கள் மன்றம், பாலாற்று பாதுகாப்பு இயக்கம் ஆகியவற்றின் சார்பில் அருள்நாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ், மண்டல துணை செயலாளர் மதி ஆதவன், பொருளாளர் திருமாதாசன், நகர செயலாளர் பாலாஜி, ஒன்றிய செயலாளர் சத்யா, கோபி, ரமேஷ், சந்துரு, சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் திருமலை நாயக்கர் பிறந்தநாளையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பெரியகுளத்தில் திருமலை நாயக்கர் இளைஞர் நலசங்கம் சார்பில் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் காசிமாயன் தலைமையில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிர்காமு, நகர செயலாளர் குபேந்திரன், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திமுக ஆட்சிக்கு உங்கள் வீட்டின் கரண்ட் பில்லே சாட்சி என்ற மக்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அதிமுக மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தொடங்கி வைத்தார். ஆரணியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் பரத் தலைமையில் திமுக ஆட்சிக்கு உங்கள் வீட்டு மின்கட்டண பில்லே சாட்சி என்ற மக்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன், சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். திமுகவின் 5 ஆண்டுகால பால் விலை உயர்வு, வீட்டு வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு ஆகியவற்றை பற்றி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்வில் மாவட்ட இணை செயலாளர் வனிதா சதீஷ், மாவட்ட அவைத்தலைவர் கோவிந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பெங்களூரில் இருந்து கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வழியாக குட்கா, புகையிலை போன்ற போதைப் பொருட்களை பெங்களூரில் இருந்து காடையாம்பட்டிக்கு 3 பேர் கடத்தி வந்தனர். தகவல் அறிந்து மறித்து சோதனையிட்ட காவல்துறையினர் அந்த வாகனங்களில் இருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1000 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். கடத்தி வந்த வண்டியையும் பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தி வந்த 3 பேரில் கர்நாடகம் தும்கூரை சேர்ந்த நவீன்குமாரை மட்டும் காவல்துறையினர் கைது செய்தனர். மற்ற 2 பேரும் தப்பி ஓடிவிட்டனர். தப்பி ஓடிய 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். எர்ணாகுளம் மாவட்டம் கோதமங்கலம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது வேன் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கோதமங்கலம் அடுத்த இருமலப்படி பெருவட்டூர் சாலையில்
பூவத்தூர் பகுதியை சேர்ந்த முதியவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை குறுக்கிட்டு பெட்ரோல் பங்கிற்கு சென்றார். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த பிக்கப் லோடு வேன் இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் மீது மோதிய விபத்தில் அவர் தூக்கி வீசப்பட்டதில் படுகாயமடைந்துள்ளார். உடனே அப்பகுதியில் இருந்தவர்கள் முதியவரை மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோதமங்கலம் காவல்துறையினர் அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் நடைபெற்ற தைப்பூச தேரோட்டத்தில் தேர் சக்கரத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் தைப்பூச தேரோட்டம் நடைபெற்றது. அதில் கழுகுமலையை சேர்ந்த சப்பானி முத்து கிழக்கு பஜார் பகுதியில் தேர் வந்தபோது அதற்கு தடி போட முயன்றுள்ளார். அப்போது அவர் தவறி விழுந்தபோது சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முருகன் கோவில் தேரோட்டத்தில் பக்தர் ஒருவர் தேர்காலில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கல்பகனூர் திருவள்ளுவர் நகர் பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் சுமார் 40 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் முடிவற்ற நிலையில் வருகின்ற 20ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் இன்று கணபதி ஹோமத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று முகூர்த்த கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் முகூர்த்த கால் நடப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூரில் வள்ளலார் பிறந்த அவதார இல்லத்தில் 155வது ஆண்டு ஜோதி தரிசனம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உயிர்களுக்கு எல்லாம் ஜீவகாருண்யம் போதித்த மனித வாழ்வியலுக்கு நெறிமுறைகள் வகுத்த திரு அருட்பிரகாச வள்ளலார் என அழைக்கப்படும் ராமலிங்க சுவாமிகளின் 155வது ஜோதி தரிசனம் அவரது பிறந்த இடமான புவனகிரி அருகே உள்ள மருதூர் கிராமத்தில் நடைபெற்றது. நேற்று காலை ஆலய வளாகத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் வள்ளலாருக்கு வழிபாடு மற்றும் 155வது ஜோதி தரிசனம் வழிபாடு சிறப்பாக நடைபெற்ற தரிசனத்தை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த பக்தர்கள் ஜோதி வடிவில் காட்சியளித்த ராமலிங்க சுவாமிகளை வழிபட்டு சென்றனர். ஆலய வளாகத்தில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருமயம் அடுத்த மேலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கவெளி ஐயனார் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அடுத்த மேலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செங்கவெளி ஐயனார் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு கோவிலின் முன்பு அமைக்கப்பட்ட யாகசாலையில் கணபதி ஹோமத்துடன் முதற்கட்ட யாகசாலை பூஜை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நவகிரக ஹோமம், பூர்ணா தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் மாலை 5 மணிக்கு மேல் காப்பு கட்டுதலும் சுவாமி கிடாஸ்தாபனமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலையில் கோமாதா பூஜை, லட்சுமி பூஜையுடன் திருமுறை ஆசிர்வாத நாடி சந்தானமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்களுடன் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து விமான கலசத்தை அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கருட பகவான் வட்டமிட்ட சிவாச்சாரியார்கள் புனித நீரை கும்பத்தில் ஊற்றி கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தினர். அதனைத் தொடர்ந்து பட்டு சாத்துதல், தீபாராதனையும் தீர்த்த வாரியும் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்த பெண்கள் ஒன்று கூடி கோவில் முன்பு கும்மி அடித்து கோவிலுக்கு சீர்வரிசை பொருட்களை எடுத்து சென்றனர். விழாவில் மேலூர் கிராமத்தின் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்தும் தனியார் பள்ளி வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் வேன் ஓட்டுநர் படுகாயமடைந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திருவண்ணாமலை வட ஆண்டாப்பட்டு பகுதியில் தனியார் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளி முடிந்ததும் வேனில் ஏற்றுக்கொண்டு வந்த மாணவர்களை நடத்துனர் வழியில் இறக்கிவிடும் போது சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது வேன் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் பள்ளி வேனை ஓட்டி வந்த ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்.
பள்ளி வாகனத்தில் பயணித்த மாணவர்கள் சிறிய காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தரங்கம்பாடி அருகே அறுபடை வீடுகளுக்கு இணையான புகழ்பெற்ற திருவடைக்களி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருவடைக்களி கிராமத்தில் அறுபடை வீடுகளுக்கு இணையான புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. முசுகுந்த சக்கரவர்த்தியால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆலயம் சூரபத்மனின் இரண்டாவது மகனான ரண்யாசுரனை கொன்ற பாவம் நீங்க குரா மரத்தடிகள் முருகப்பெருமான் சிவபூஜை செய்து பாவ விமோச்சனம் பெற்ற இடம் என்று தலபுராணம் கூறுகின்றது. பண்டைய தமிழ் நூல்களில் குராவடி என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஆலயம் முருகனுக்கு பாவம் கழிந்ததால் திருவுடைக்களி என்று அழைக்கப்படுகிறது. தமிழகத்தின் புகழ்பெற்ற முருகன் ஆலயங்களில் ஒன்றான இந்த ஆலயத்தில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் உற்சவ மூர்த்தியான வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான தலவிருட்ச குரா மரத்தடிகள் எழுந்தருளினார். அதன் பின்னர் உற்சவ மூர்த்தியான வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் தலவிருட்ச குரா மரத்தடியில் எழுந்தருளினார். அப்போது பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமின்றி சுவாமிமலை, சிக்கல், சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். பக்தர்களுக்கு பின்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில் தைப்பூச விழாவில் காவிரி ஆற்றின் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது. திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் ஜனவரி 23ஆம் நாள் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூச நாளில் பூத வாகனத்தில், சிறப்பு மலர் அலங்காரத்தில் விநாயகர், பச்சை மயில் வாகனத்தில் வள்ளி தேவசேனா உடனுரை முருகல், வள்ளி ரிஷப வாகனத்தில் மகாலிங்க சுவாமி, பிரகட் சுந்தர் குஜாம்பிகை, ரிஷப வாகனத்தில் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளினர். கோவிலின் 4 வீதிகளிலும் வீதியுலா நடைபெற்றது. அதன்பின் காவிரி ஆற்றின் கரையில் எழுந்தருள திருவாவடுதுறை ஆதீனம் அம்பலவான தேசிகர் முன்னிலையில் அஸ்திர தேவருக்கு பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க தைப்பூச தீர்த்தவாரி உற்சவம் நடந்தது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீராடி வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவில் தைப்பூச தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தென் மாவட்டங்களில் பெயர் பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா ஜனவரி 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் மாலை பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெற்றது. 8ஆம் திருவிழாவில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் அலங்கரிக்கப்பட்ட தங்க தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தைப்பூச நாளில் தேரோட்டம் நடைபெற்றது. 4 வீதிகளிலும் தேர் உலா வந்தபோது வழிநெடுகிலும் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் சுவாமியை வழிபட்டனர். பக்தர்கள் தேங்காய், பழம், சாட்சி அர்ச்சனை செய்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தஞ்சாவூர் தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். தஞ்சாவூரில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பால்குடம் எடுத்தனர். ஆற்று பாலத்தில் இருந்து பக்தர்கள் பால்குடம், காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். இதில் குழந்தைகள், பெண்கள் என நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து தண்டாயுதபாணி சுவாமிக்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக என்பது தனி கட்சி கிடையாது என்றும் பாஜகவின் கிளை அமைப்பு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மத்திய பாஜக அரசு பன்முகத்தன்மைக்கு எதிராக உள்ளது என தெரிவித்தார் முதலமைச்சர். தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை முற்றிலும் புறக்கணித்த பட்ஜெட், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. தவேகவின் 3வது ஆண்டு நிறைவு,
2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து மக்களின் அமோக ஆதரவுடன் ஆட்சி பீடத்தை கைக்கொள்வோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சூளுரை. ஈரான் மீது அமெரிக்கா தாக்கினால் பிராந்திய அளவில் மிகப்பெரிய பேராக மாறும். ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி எச்சரிக்கை. 19 வயது உட்பட்டவருக்கான ஆண்கள் உலக கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. 8 புள்ளிகளுடன் இந்தியா அரையிறுதி சுற்றுக்கு தகுதி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.